வெல்கம் பேக் டு மை சேனல். நிறைய பேர் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் என்கிட்ட கேட்டிருந்த கேள்வி தான், எப்படி பேங்கிள்ஸுக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்கிறது. நான் வந்து ஃபஸ்ட்டு பேங்கிள்ஸுக்கு சொல்கிறேன், அடுத்து கிளிப்ஸு. ஏன்னா பேங்கிள்ஸ் மட்டும் செய்கிறவங்க இருக்காங்க, நெக்லஸ் மட்டும் செய்கிறவங்க இருக்காங்க, இயரிங்ஸ் மட்டும் செய்கிறவங்க இருக்காங்க. என்னென்னா இயரிங்ஸ் மேக் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். அதாவது எப்படி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறது. அதுலக்கையுமே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பேங்கிள்ஸ்க்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு. எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, பேங்கிள்ஸ் மட்டும் செய்கிறவங்களாம் இருக்காங்க, அவங்களுக்கு அது மட்டும் தான் தேவை. அவங்களுக்கு வந்து இயரிங்ஸ் மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே கால்குலேஷன் தானே நான் நினச்சி விட்டுட்டேன். இப்போது பேங்கிள்ஸ்க்கு வந்து பேங்கிளோட பாக்ஸு, ஒரு பாக்ஸோட விலை வந்து 150 ரூபான்னு வச்சுக்குவோம். இதில் வந்து 12 பேர்ஸ் இருக்கும், சரிங்களா? நீங்கள் வாங்கும்போது ஒரே ஒரு பேர் மட்டும் வாங்க போகிறதில்ல, எப்படியும் ஒரு பாக்ஸாக தான் வாங்குவீங்க. அப்படி இல்லை ஒரே ஒரு பேர் மட்டும்னா ஒரு பேருக்கு 15 ரூபான்னு கணக்கு வச்சுக்கோங்க. அப்படின்னா ஒரு பாக்ஸோட விலை 180 ரூபா வந்துடும். த்ரெட்டு வந்து 20 ரூபா. 20 ரூபா த்ரெட்டில் நீங்கள் ஒரு பேர் 10 mm வந்து 24, 26, 28 ஏதோ ஒன்று ஒரு பேர் ரேப் பண்ணுறதுக்கு ஒரு த்ரெட்டில் வந்து ஒரு 3லேருந்து 4 பேர் ரேப் பண்ணலாம். இப்போது அப்படின்னா 3 பேர் கணக்கு வச்சுக்கிட்டாங்கன்னா த்ரெட்டுக்கு வந்து 5 ருபீஸ் போட்டுக்கோங்க. க்ளூ ரேப்பிங்க்கு ஒன்றும் பெருசாக ஆகாது. இப்போ நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க, குந்தன்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா பேசிக் டிசைன் நான் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். அந்த பேசிக் டிசைன் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு 15 to 20 கிராம்ஸ்னு வச்சுக்கோங்களேன். 20 கிராம்ஸ் குந்தன் வந்து 50 ருபீஸ்னால் அந்த 50 ருபீஸ். த்ரெட் வந்து க்ளூ ரேப்பிங்க்கு தான் கம்மியாகும், ஆனால் டிசைனிங்க்கு கொஞ்சம் க்ளூ அதிகமாகும். ஸோ க்ளூவோட ப்ரைஸ், க்ளூ வந்து மொத்தமாக ஒரு 37 ருபீஸ் பாட்டில் வாங்குறீங்கன்னா இதில் யூஸ் ஆகுறது மட்டும் என்ன ஒரு 5 ரூபா க்ளூ யூஸ் ஆகுமா? நான் வந்து அதிகமாக தான் போடுறேன், 5 ரூபா க்ளூ யூஸ் ஆகாது. நான் அதிகமாக 5 ரூபான்னு கால்குலேட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் இந்த பொருளெல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் வாங்குவீங்க. சில பேர் நேரில் போய் வாங்குறது உண்டு. உங்கள் போக்குவரத்து செலவு, நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் கொரியருக்கான செலவு, கொரியருக்கு நீங்கள் என்ன மொத்தமாக தான் வாங்குறீங்க. ஸோ ஒவ்வொரு பேருக்காக தனியாக கொரியருக்கு நான் போடுறதுக்காக நான் இப்போ ஒரு பேருக்கான விலை மட்டும்தான் சொல்கிறேன். நீங்கள் இன்ட்டு பாக்ஸ்னால் நீங்கள் ஒரு பாக்ஸ் ஆஃப் வந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து இன்ட்டு பண்ணிக்கணும். கொரியர் சார்ஜஸ் நான் வந்து ஒரு 5 ருபீஸ் போடுறேன். ஏன்னா பாக்ஸில் 12 பேர் வரும். 12 இன்ட்டு 5னா கூட உங்களுக்கு 60 ரூபா ஆகிடும். அதாவது பேங்கிள்ஸு, த்ரெட்டு, குந்தன் பேசிக் டிசைன் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அந்த டிசைன் அந்த மாதிரி டிசைனாக ஒரு 20 கிராம்ஸ் நான் அப்ராக்சிமேட்டாக தான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். க்ளூ இப்போ நீங்கள் வாங்குறதுக்கான கொரியர் சார்ஜஸ், ஸோ மெட்டீரியல்ஸ்க்கான காஸ்ட் ஃபுல்லாக இதில் வந்துருச்சு. இப்போ வந்து பேங்கிள்ஸுக்கு பேசிக் டிசைன் குந்தன்ஸ் வச்சு பண்ணுறதுக்கான மெட்டீரியல்ஸோட காஸ்ட் மட்டும் எழுதியிருக்கேன். இதுக்கான மெட்டீரியல்ஸ் இவ்வளோ ஆகும், அதுக்கான விலை மட்டும்தான் எழுதியிருக்கேன். இப்போது இந்த டிசைன் உங்களுக்கு பேங்கிள்ஸை ரேப் பண்ணி டிசைன் பண்ணுறதுக்கு இது வந்து பொருளுக்கான விலை மட்டும். இப்போ வரப்போகிறது தான் உங்களோட காஸ்ட்டு. நீங்கள் வந்து இந்த ஒரு பேர் பேங்கிள் ரேப் பண்ணி உங்களுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு 1 ஹவர் ஆகுதுன்னா அந்த 1 ஹவருக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அமௌண்ட் நீங்கள் போட்டுக்கணும். இதுக்கு கூட நான் 1 ஹவருக்கு நான் வந்து 50 ருபீஸ் போடுறேன். 50 ருபீஸ்னால் பேங்கிள்ஸோட காஸ்ட்டும் ப்ளஸ் உங்களோட 1 ஹவர் டைமிங்க்கான 50 ருபீஸ் போட்டிருக்கேன். அது நீங்கள் பேங்கிள்ஸ் ரேப் பண்ணி டிசைன் பண்ணி தரதுக்கு. இப்போ எல்லா மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு ஒருத்தவங்க கொடுத்துட்றாங்க, நீங்கள் டிசைன் மட்டும் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் இவ்வளோ வாங்கலான்றதுக்காக நான் போட்டிருக்கேன். அதுக்காக இது வந்து கம்மியான அமௌண்ட்டும் கிடையாது, அதிகமான அமௌண்ட்டும் கிடையாது. இது வந்து நான் இப்படி தான் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். 130 ரூபா வருது. இப்போது அந்த டிசைன் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த டிசைனுக்கு 130 ரூபா கொடுக்கலாமான்னு நீங்கள் பாருங்கள். இன்னொன்று, இதே நேரத்தில் இதில் வந்து இந்த டிசைன் மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் விற்கிறாங்க, நார்மல் ரேப்பிங்னா எவ்வளோ ப்ரைஸ் விற்கிறாங்க, நீட் ரேப்பிங்னா எவ்வளோ ப்ரைஸ் விற்கிறாங்க, அது வந்து நீங்கள் விசாரிச்சுக்கணும்.
இந்த 130 ரூபா வந்து அவங்க சொல்கிற விலையோட அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு பாருங்கள். ஸோ அது அவங்க சொல்கிற விலையோட நீங்கள் சொல்கிற விலை அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எங்களோட ஒர்க்கிங் டைம் 50 ருபீஸ்க்கு போட்டிருக்கீங்க இல்லையா, இதில் வந்து கம்மி பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஒரு 10 ருபீஸ் அந்த மாதிரி கம்மி பண்ணிக்கலாம். 120 போட்டுக்கலாம். சரிங்களா? இதுதான் பேங்கிள்ஸுக்கு நான் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் இப்படி தான் பண்ணுவேன். இப்போ வந்து டிக்டாக் கிளிப், ஏன்னா நிறைய பேர் டிக்டாக் கிளிப் மட்டும் ரேப் பண்ணி வாங்கிக்கிறாங்க, டிசைன் அவங்க பண்ணிடுறாங்க. ஸோ ஆல்சோ சாரீ பின்னும் சேர்த்து டிக்டாக் கிளிப் வந்து ஒரு பேர் பேஸு 5 ருபீஸ்னு வச்சுக்கலாம். சிலது 6 ருபீஸ் கூட வரும். நீங்கள் ஷீட்டாக தான் வாங்க முடியும். ஒரு ஒரு பேர் வாங்குறது எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ 6 ருபீஸ் ஒரு பேர்னால் நீங்கள் ஒரு டபுள் பெல் த்ரெட்டில், நான் வந்து டபுள் பெல் தான் மெஷர்மெண்ட் பண்ணுவேன் எப்போவுமே. எனக்கு அந்த கால்குலேஷன் தான் ஈஸியாக இருக்கும். ஆரம்பத்துலேருந்து பழகினதுனால ஒரு 15 பேர் ரேப் பண்ணலாம். 15 பேர்னால் ஒரு 1.5 ரூபா போட்டுக்கோங்களேன். சரி 2 ரூபா போட்டுக்கோங்க த்ரெட்டுக்கு மட்டும். இதுக்கு க்ளூ ஒன்றும் பெருசாக செலவாகாது, அதனால் நான் க்ளூ போடல. அதாவது பேஸுக்கும் இதுக்கும் நீங்கள் கொரியர் சார்ஜஸ் வாங்குவீங்க இல்லையா, அதுக்கு நான் ஒரு 5 ருபீஸ் போடுறேன். இப்போ நீங்கள் டிசைன் பண்ணுறதா இருந்தால் குந்தன் இல்லை ஸ்டோன் செயின் அது எல்லாமே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 10 ருபீஸ் போட்டுக்கலாம். ஏன்னா டிக்டாக் கிளிப்புக்கு ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகாது. இது வந்து மெட்டீரியலுக்கான காஸ்ட் மட்டும் 23 ரூபா வருது. நான் ஒரு பேருக்கான மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் சொல்லியிருக்கேன். உங்களோட மேக்கிங் காஸ்ட் வந்து நீங்கள் ஒரு இதை ரேப் பண்ணி டிசைன் பண்ணுறது, ரேப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ ரேப்பிங் சார்ஜஸே நிறைய பேர் வந்து வெறும் 25 ருபீஸ்க்குலாம் ஒரு பேர் சேல் பண்ணுறாங்க. எனக்கே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. சாரீ பின்னுக்கு தான் அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அடுத்து சொல்கிறேன். மேக்கிங் காஸ்ட்டு ஒரு 20 ருபீஸ்னால் 43 ருபீஸ் வருது. இது வந்து என்னோடய கால்குலேஷன், அப்ராக்சிமேட் ப்ரைஸ் மட்டும்தான். ஏன்னா நான் வந்து இந்தந்த விலைக்கு வாங்கினா இப்படி வரும்னு கால்குலேட் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. உங்களுக்கு என்னென்ன விலைக்கு நீங்கள் வாங்குறீங்களோ அந்தந்த ப்ரைஸ் போட்டு மேக்கிங் காஸ்ட் போட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லை எனக்கு மேக்கிங் காஸ்ட் வந்து கம்மியாக இருக்குது, அதிகமாக இருக்குன்னா நீங்கள் பண்ணுற டிசைனை பொறுத்து நம்ம ஸ்டோன் செயின் பால் செயின் மட்டும் யூஸ் பண்ணால் ஒரு 40 அது மாதிரி சேல் பண்ணலாம். இல்லை நீங்கள் குந்தன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா 50 ருபீஸ்க்கு சேல் பண்ணலாம். இப்போது நான் சாரீ பின்கான கால்குலேஷன் எழுதி வச்சுருக்கேன். சாரீ பின் நீங்கள் ஒரு பேஸாக வாங்குறீங்க, நல்ல குவாலிட்டியில் வாங்குறீங்கன்னா 8 ருபீஸ்லேருந்து 10 ருபீஸ் ஒரு பீஸோட ப்ரைஸ் வந்துடும். குவாலிட்டி கம்மியானா அதுக்கேற்ற மாதிரி ஒரு 5 ருபீஸ் அந்த மாதிரி வரும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல அமௌண்ட் மாற்றிக்கோங்க. த்ரெட் வந்து ஒரு 1 ருபி கம்மியாக தான் ஆகும். த்ரெட்டு நீட் ரேப்பிங் பண்ணிங்கன்னா இன்னும் கம்மியாகும். நார்மல் ரேப்பிங்னா நான் எல்லாத்துக்குமே சேர்த்து 1 ருபி தான் போட்டிருக்கேன். குந்தன், இப்போது சாரீ பின்ஸ் எல்லாமே ஸ்டோன் செயின் பால் செயின் யூஸ் பண்ணுறதில்ல. எல்லாருமே வந்து குந்தன் ஒர்க் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் கிளாஸ் குந்தன் ஃபுல் ஒர்க்காக பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது ஃபுல் ஒர்க்காக பண்ணும்போது உங்களுக்கு குந்தன்ஸ் மட்டும் 50 ருபீஸ் குந்தன்ஸோட ப்ரைஸ் மட்டும் ஆகிடும். மேக்கிங் காஸ்ட் நீங்கள் அதை சாரீ பின் ரேப் பண்ணி டிசைன் பண்ணுறதுக்கான மேக்கிங் காஸ்ட் நான் 20 ருபீஸ் போட்டிருக்கேன். கொரியர் சார்ஜஸ் வந்து இப்போ நீங்கள் சாரீ பின் ஆர்டர் பண்ணி வாங்குறீங்க, ஒரு 5 பீஸ் சாரீ பின் த்ரெட்டு எல்லாமே வாங்குறீங்கன்னா 5 பீஸ்க்கான சாரீ பின்னு அதோட கொரியர் சார்ஜஸ் ஒரு 50 ரூபா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதை தான் நான் வந்து 5ஆக பிரித்து 10 ரூபான்னு போட்டிருக்கேன். இதே நீங்கள் 10 சாரீ பின் வாங்குறீங்க, 10 பீஸ் செய்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ் வாங்குறீங்க, இந்த இடத்துல 5 ரூபா போட்டுக்கோங்க. இல்லை அதே 100 வாங்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே கொரியர் சார்ஜஸ் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பீஸுக்கான கால்குலேஷன் தான் பண்ணியிருக்கேன். டிக்டாக் கிளிப்லேயுமே ஒரு பேருக்கான கால்குலேஷன் தான், பேங்கிள்ஸுமே ஒரு பேருக்கான கால்குலேஷன் தான். இதே நீங்கள் வந்து பல்க் ஆர்டர் ஒரு பாக்ஸாக பண்ணுறீங்க, இல்லை 10 பீஸ் பண்ணுறீங்க, 100 பீஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஏற்றிக்கணும், இறக்கிக்கணும். சாரீ பின் சில பேர் ரேப்டாக வாங்கிடுவாங்க. டிக்டாக் கிளிப்புமே சரி, சில பேர் ரேப்டாக வாங்கிடுவாங்க. ரேப்டுங்கிறது நான் ஆப்ஷனலாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா ரேப்டு சாரீ பின் வாங்கினீங்கன்னா நீங்கள் இந்த காஸ்ட்டும் சேர்த்துக்கணும். அதாவது உங்களுக்கு சாரீ பின்னோட ப்ரைஸ் இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு சாரீ பின் ரேப்டுன்னு போட்டு, இப்போது சாரீ பின் ரேப்டு ஒரு பீஸ் 10 ரூபான்னு வாங்குறீங்கன்னா அந்த 10 ரூபா மட்டும்தான் வரும். த்ரெட்டுக்கான காஸ்ட் நீங்கள் தனியாக போட தேவையில்ல. ஸோ அதுக்கான மேக்கிங் சார்ஜஸ் உங்களுக்கு அதோட இது அந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸ் நான் இப்போது ரொம்ப கம்மியாக தான் ஆர்டர் எடுத்து பண்ணுறேன், அதாவது இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றவங்க மெட்டீரியல்ஸ் வந்து ஆரம்பத்தில் கம்மியாக தான் வாங்குவீங்க. அதுக்காக ரொம்ப கம்மியாக வாங்கிடாதீங்க. பேங்கிள்ஸ் இப்போ பண்ணுறீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஆச்சு வாங்கிடுங்க. ஏன்னா தனித்தனியாக எல்லாத்துக்கும் நம்ம கொரியர் சார்ஜ் கொடுத்து தான் வாங்குகிறோம். அதனால் ஒரு பாக்ஸ் ஆச்சு பேங்கிள் பாக்ஸ் வாங்கிட்டு, ஸோ அதுக்கான த்ரெட் என்ன ஆகுமோ அது மாதிரி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கொஞ்சம் கம்மியாகும். இன்னொன்று
நீங்கள் காஸ்ட் கம்மி விலைக்கு வாங்கும்போது அதான் மெட்டீரியல்ஸ் அதிகமாக வாங்கும்போது உங்களுக்கு காஸ்ட் இருக்க குறைஞ்சு போக போக கம்மியாகிட்டே போகும், குறைஞ்சிக்கிட்டே போகும். அதனால் காஸ்ட் கம்மியாச்சுன்னா தான் நீங்கள் வந்து கம்மி விலைக்கு கொடுக்கும்போது மற்றவங்கள விட ஓரளவுக்கு நான் ஒரு ₹5 கம்மியாக கொடுத்தா தான் உங்களுக்கு ஆர்டர்ஸ் நிறைய வரும். இன்றைக்கி வந்து பேங்கிள்ஸ்க்கு எப்படி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, டிக்டாக் கிளிப்ஸ்க்கு, சாரீ பின்க்கு, ஸோ ஒரு பேருக்கான ப்ரைஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எப்படி கால்குலேஷன் பண்ணுறது. இது வந்து என்னோடய கால்குலேஷன் மட்டும்தான். நிறைய பேர் தனித்தனியாக கேட்டிருந்தாங்க, பேங்கிள்ஸ்க்கு மட்டும் கேட்டிருந்தாங்க, ஒருத்தவங்க கமெண்ட்டில் டிக்டாக் சாரீ பின்னுக்கு மட்டும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் தனித்தனியாக நான் எல்லாத்துக்குமே போட்டிருக்கேன். ஆல்ரெடி இயரிங்ஸ் மேக் பண்ணுறதுக்கான மேக்கிங்க்கு ப்ரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.